அதாவது வீடியோ மூலிமா, எஃப்எம்பி மூலிமா இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலிமா நேராட்ட பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியுங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100% சக்ஸஸ் கொடுக்க முடியுமா? 100% கொடுக்க முடியாது. ஒரு 90% வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கலாம். இது ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4, 5 டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்த ட்ரில் பண்ணணும்னு சொல்லி அந்த இடத்த ட்ரில் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வாட்டர் டியூனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் பேசுகிறேங்க. ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா முத்தூர் சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நேரட்டம் பார்த்தது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு செக் பண்ணி கொடுத்துருந்தோம். அதாவது ஆன்லைன் மூலிமா, எஃப்எம்பி மூலிமா, வரைபடம் மூலியமாலாம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட விவசாய தோட்டத்துலேயோ இல்லை ஒரு வீட்டு முன்னாடியோ வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு வாட்டர் டியூனர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ட்ரை ஏரியா, உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இல்லை, கொஞ்சம் அரகர மனசாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா நாங்கள் அதை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்த ட்ரில் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அடியில் தண்ணி கிடைக்கும், மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கேப் இருக்கா இல்லை எம்டி கேப் இருக்கா, இது எல்லாமே சொல்லிடலாம். மொத்தமாக உங்களுக்கு ஒரு 600 அடி 700 அடி ஓட்ட சொல்கிறோன்னா எவ்வளோ தண்ணி வரும் அப்படிங்கிற மதிப்புமே சொல்லிடலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரீபோர் பண்ணலாமா அப்படிங்கிற கேட்டு சஜெஷனுக்கு வர்றாங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1000 அடி ஓட்டுனது 800 அடி ஓட்டுது அப்படின்னு அதுக்கப்புறம் கீழே ஒரு சில மட்டம் இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீபோர் பண்ணுறதுக்கு சொல்லுவோம். சப்போஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா எம்டி கேப் தான் இருக்குது, மட்டம் இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது ரீபோர் பண்ண வேண்டாம். ஏன்னா ரீபோர் பண்ணால் ஓரளவுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். பிரயோஜனம் இல்லைன்னா அது தேவையில்லாமல் எதுக்கு வேஸ்ட்டு செலவு அப்படின்ட்டு கீழே நீர்மட்டம் இல்லைன்னா அவங்க ரீபோர் பண்ண சொல்ல மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருது. அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பாயிண்ட்டாக வேறு ஒரு புதுசாக ட்ரில் பண்ணாமல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பாயிண்ட்டுமே நிறையா வருது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 10 பாயிண்ட் வருது அப்படின்னா நம்ம எல்லா பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 100% சக்ஸஸ் கொடுக்க முடியறதில்ல. அதுலேயும் ஒரு சில ஏரியா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற இடத்துல ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தண்ணி வராமல் சும்மா ஈரமான நாட்டை இல்லைனா கம்மியான தண்ணி அளவு இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிது. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100க்கு ஒரு 90% வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்ட்டு நம்பிக்கை இருக்குது. அந்தளவுக்கு சக்ஸஸாக ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராபுரம் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணி சொல்லியிருந்தோம். கரெக்டாக எக்ஸாக்டாக ஊர் பேர் தெரியல, ஆனால் தாராபுரம் சரௌண்டிங்கில் தான். இந்த பாயிண்ட்டு ட்ரில் பண்ணதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணி கிடைக்கல. சும்மா வந்து பார்த்திங்கன்னா புகையடைக்கு ஈரமண் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் மட்டும் எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சர்வே பண்ணி கொடுத்தோம். இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 to 3 இன்ச் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டில் கிடச்சிது. அதாவது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 2-3 பேர்த்த வச்சு பார்த்துருப்பாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா கூட கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. இந்த பாயிண்ட் ட்ரில் பண்ணுறதா அந்த பாயிண்ட் ட்ரில் பண்ணுறதா அப்படின்ட்டு கூட. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வருவாங்க, 2-3 பாயிண்ட் செக் பண்ணி சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு 2-3 பேர் பார்த்துருக்கேன் அப்படின்னா 3 இடம் சொல்லியிருக்காங்க, எதை ட்ரில் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு கேட்பாங்க. அந்த 3ஐயும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுலேயே இருக்கிறதுல எது பெஸ்ட்டான பாயிண்ட்டோ அதை ட்ரில் பண்ணுங்கள், இவ்வளோ தண்ணி வரும், இவ்வளோ அடி ஓட்டமாக இருக்கும் அப்படின்னு டார்கெட்டு சொல்லிடலாம். எவ்வளோ தண்ணி வரும்னு சொல்லிடலாம். அது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம். எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுதுங்க. இது போன்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு முன்னாடியோ விவசாயத்தோட்டத்தையோ தொழிற்சாலைக்கோ இன்ட்ரெஸ்ட்டுக்கோ நேராட்டம் பார்த்து போர் பண்ணணும், கிணறு விட்டணும், சைடு போர் அமைக்கணும், இல்லைன்னா எஃப்எம்பி ஆன்லைன்லையுமா பாயிண்ட் செக் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபர்தராக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம். இதுபோல் மேலும் நம்மளோட சேனல் நீங்கள் வந்து வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.